விசிகா இந்த முறை இரட்டை இலக்கத்தில் போட்டியிடும் என்பதை நம்புகிறேன். அப்படி இரட்டை இலக்கத்தில் விசிகா போட்டியிடவில்லை என்று சொன்னால், அதற்கான வாய்ப்பை திமுக வழங்கவில்லை என்று சொன்னால், அண்ணன் திருமா இந்த கூட்டணியில் இருக்க மாட்டார் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அண்ணன் திருமா அரசியலில் ஒரு சுயமரியாதைக்காரராக தான் நான் பார்க்குறேன். திருமா என்ன பண்ணாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற மதப்பில் திமுக இருக்கு. அது அப்படி கிடையாது. 6 சீட்டு கொடுத்தீங்க, 6ல் 4 வின் பண்ணாங்க, 2 வின் பண்ணல. சரி, நீங்க 4 தான் வின் பண்ணீங்க, இன்னும் உங்களுக்கு 4 கொடுத்தா விசிகா கூட்டணியில் இருக்குமா? அந்த அளவுக்கு அண்ணன் திருமா சுயமரியாதை எல்லாம் இருப்பார் நினைக்கிறீங்க? இந்த திமுக சீட்டை குறைச்சு கொடுத்தா நிச்சயமா அண்ணன் திருமா இந்த கூட்டணியில் இருக்க மாட்டாரு. நோட்டு வேண்டும் என்றால் திமுக கிட்டையும் காங்கிரஸ் கிட்டையும் அதிகமா இருக்கலாம். நான் மக்கள் செல்வாக்கு கிடையாது. விசிகா கிட்ட பணம் இல்லை, ஆனா மக்கள் செல்வாக்கும் வாக்கு இருக்கு. அப்ப இந்த பறையர் சமூக மக்களுடைய எல்லா வாக்குகளையும் அண்ணன் திருமா அவர்கள் செதறாம திமுக கூட்டணி கொண்டு போய் சேர்க்கிறார். திமுகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய விசிகாவிற்கு 6 சீட்டு, ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ் 20-25 சீட்டு அப்படின்னா விசிகா கோவம் வருமா வராதா? அப்ப அந்த கோவம் தான் நம்ம சங்கத்தமிழுக்கு வந்திருக்கு. பிஜேபி உள்ள வருது, சனாதனம் உள்ள வருது, RSS உள்ள வருது. அப்ப இதெல்லாம் எதிர்க்கணும்னா நீங்க சீட்டு கம்மியா வாங்கிக்கணும்னு சொன்னா எவ்வளவு பேர் அபத்தம், எவ்வளவு பேர் அயோக்கியத்தனம். நீ காங்கிரஸ் சீட்டு கம்மியா கொடு, மற்ற கட்சிகளுக்கு சீட்டு கம்மியா கொடு. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் 6 சீட்டு, விசிகாவுக்கும் 6 சீட்டு தான் சொல்லக்கூடியது ரொம்ப மோசமான ஒண்ணு. எவ்வளவு நாள் திமுக ஆட்சியில் இருக்கும்? அவ்வளவுதான். 2026 வரைக்கும் இருப்பீங்களா? அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரீங்க, வரல. கடைசி வரைக்கும் தமிழர்கள்லாம் முட்டாளாவே இருப்பாங்களா? கடைசி வரைக்கும் உங்க குடும்பத்துக்கே ஓட்டு போடுவாங்களா? கடைசி வரைக்கும் உங்க பரம்பரையே முதலமைச்சர் ஆகிடுவாங்களா? கடைசி வரைக்கும் அந்த தமிழை தன்மானமே இல்லாம இருப்பான்னு நினைக்கிறீங்களா? முட்டாள்தனம். ஒரு நாள் தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அந்த காலம் வெகு சீக்கிரமாக கொண்டிருக்கிறது. அண்ணன் திருமா அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் விஜய் அவர்கள், இன்னும் சில பேர், இன்னும் தமிழ் சமூகத்தை சேர்ந்த பலரும் ஒருங்கிணைப்பார்கள் ஒரு நாள். அன்னைக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப்படும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப். வணக்கம். வணக்கம் ஆதி. திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 3த்துலயுமே எது செல்வாக்கு பெற்ற கட்சியா இருக்குது? குறிப்பா விசிகாவினுடைய மாநில இளைஞர் அணி செயலாளர் அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் குறிப்பா 12 சீட்டுகள் எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எப்படி கொடுக்க முடியும்? இல்ல, திமுக கூட்டணியில திமுகவிற்கு பிறகு வாக்கு வங்கி உள்ள கட்சியும் விசிகா தான், அதிக மக்கள் செல்வாக்குள்ள கட்சியும் விசிகா தான், ஆக்டிவா இருக்கக்கூடிய கட்சியும் விசிகா தான். நான் சொல்லக்கூடியது திமுகவை விட களத்தில் ஆக்டிவா இருக்கக்கூடிய கட்சி விசிகா தான். ஆனா என்ன பிரயோஜனம்? சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நிலைமை இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு நிலைமையும் கிடையாது, யாரும் கிடையாது. இப்போ நான் இருக்கிறேன்ல, என் ஊர்லலாம் காங்கிரஸ்ல ஒருத்தர் கூட கிடையாது. நான் காங்கிரஸ்ல யாருன்னா இருந்து கூட பார்த்தது கிடையாது. ஏன் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருந்தாரு? இல்ல, செல்வ பெருந்தகை அண்ணன் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்காரு. நான் அந்த விஷயத்துக்கு அப்புறம் வரேன் நான். ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பண்றாங்கன்னா அதிகமான சீட் கொடுக்குறாங்க. 25 சீட்டு 20 சீட்டு வாதி வழங்குறாங்க காங்கிரஸ்க்கு. என்ன காரணம்? தேசிய கட்சி. தேசிய கட்சியே இந்திய அளவில் இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. மோடின்ற நபர் பாஜக அவருடைய பிரதம வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுல காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் எங்க இருக்குதுன்னு தெரியல. இவங்க சும்மா ராகுல் காந்தின்றாங்க. அவங்க எல்லாம் பப்புன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை காலி பண்றாங்க. அப்போ தமிழ்நாட்டு அளவுலயும் காங்கிரஸ்க்கு ஒண்ணும் கிடையாது. உள்ளபடியே வாக்களவிலும் சரி, மக்கள் கூட்டத்திலும் சரி, இந்திய அளவிலும் இன்னைக்கு பெருமளவிலான சரிவை காங்கிரஸ் சந்திச்சு போயிருக்கு. காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களும் பாத்தீங்கன்னா எண்ணிக்கைகள் குறைந்து கொண்டே வந்துட்டு இருக்கு. சரி, திமுக கூட்டணியில ஆக்டிவா இருக்கக்கூடிய கட்சி எதுனா திமுகவான்னு கேட்டா கிடையாது, விசிகா தான். திமுக எப்ப ஆக்டிவா இருப்பாங்கன்னா மத்திய அரசு ஏதாவது ரைடு கீடு வந்துச்சுன்னா அப்ப ஆக்டிவா ஆயிடுவாங்க. அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போடுவாரு. நிதி ஆயோக் கூட்டத்துல போய் பங்கேற்கிறேன்னு சொல்லிட்டு திரு உதயநிதி அவர்களுக்காக போய் பங்கேற்பார். நான் சொல்ல, எதிர்கட்சிகள் சொல்றாங்க, எல்லாருமே இதுதான் சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த கூட்டணி விவகாரம் இருக்கு இல்லையா, சீட்டு விவகாரம், இந்த சீட்டு விவகாரத்தில் நோட்டு வேண்டும் என்றால் திமுக கிட்டையும் காங்கிரஸ் கிட்டையும் அதிகமா இருக்கலாம். ஆனா மக்கள் செல்வாக்கு கிடையாது. விசிகா கிட்ட பணம் இல்லை, ஆனா மக்கள் செல்வாக்கும் வாக்கு இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு 25 சீட்டு 20 சீட்டு விசிகா கொடுத்தா விசிகா பணத்தை வச்சு சமாளிக்க முடியுமா? அவ்வளவு பேருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்கன்னு கேட்டா கிடையாது. ஏன்னா விசிகா கிட்டே பணம் கிடையாது. எப்படி அவங்க அதெல்லாம் உழைக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அன்றாட வேலைக்கு போகக்கூடியவங்க, ஓரளவுக்கு படிச்சவங்க இருக்காங்க. ஆனா இங்கெல்லாம் பெரும் பண முதலைகள் கிடையாது, காலேஜினுடைய ஓனர்கள் கிடையாது, பெரும் தொழில் நிறுவனங்களுடைய ஓனர்கள் இங்க விசிகால கிடையாது. அப்போ
இந்த கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சுதான் நடத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. மதிப்புக்குரிய முத்தரசன் அவர்கள் சொன்னார் இல்லையா, திமுக எங்களுக்கு இத்தனை கோடி பணம் கொடுத்துச்சு அப்படின்றத கூட சொல்லி பேசியிருப்பாரு, கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து பேசியிருப்பாரு. அப்புறம் நாங்க அதை வந்து வங்கி மூலமா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் 20 கோடி எல்லாம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது திமுக தான் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் பணம் கொடுக்குது, தேர்தல் செலவுகளுக்காக இருக்கட்டும், ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதாகட்டும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விசிக என்ன கேக்குது, காங்கிரஸை விட எங்ககிட்ட அதிகமான மக்கள் செல்வாக்கு இருக்கு, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மற்ற எல்லா கட்சியில விட எங்ககிட்ட வந்து அதிகமான வாக்கு சதவீதம் இருக்கு, வாக்கு இருக்கு. ஈவன் விசிக வந்து வாக்கு சதவீதம் நிரூபிக்கல, இருந்தாலுமே கூட திமுக ஆட்சி இருப்பதற்கான விசிக தான். லாஸ்டா நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக விட திமுக பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதத்தில் ரொம்ப கொஞ்சம் தான் அதிகம், ரொம்பலாம் கிடையாது. கிட்டத்தட்ட தென் மாவட்டம் மத்திய மாவட்டங்கள்லாம் அதிமுக ஓரளவு செல்வாக்கு தான் வந்துச்சு. வட மாவட்டங்கள் மட்டும்தான் அதிமுகவால பெருவாரியா வந்து வர முடியல. அது காரணம் என்னன்னா, வட மாவட்டங்கள் பெருவாரியான பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பறையர் சமூக மக்கள் அதிகமா இருக்காங்க. அப்போ இந்த பறையர் சமூக மக்களுடைய எல்லா வாக்குகளையும் அண்ணன் திருமா அவர்கள் செதறாம வந்து திமுக கூட்டணி கொண்டு போய் சேர்க்கிறாரு. சிறுபான்மை மக்களுடைய கிறிஸ்தவ இஸ்லாமிய ஓட்டை வந்து அண்ணன் திருமா அவர்கள் திமுக கூட்டணி சேர்க்கிறாரு. அப்போ இதுதான் வெற்றி வாய்ப்பு வந்து தீர்மானிக்குது. ஆனா திமுகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய விசிகாவிற்கு 6 சீட்டு, ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ் 20-25 சீட்டு அப்படின்னா விசிகாவுக்கு கோவம் வருமா வராதா? அப்ப அந்த கோவம் தான் சங்க தமிழுக்கு வந்திருக்கு. என்னன்னா, நீங்க வந்து எப்படிங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க? அதாவது விசிகா கேட்கறதும் தப்பு கிடையாது. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் ஐயா கருணாநிதி அவர்களுமே விசிகாவுக்கு ஆல்ரெடி 10 சீட் கொடுத்துருக்காங்க, இவங்க 10 சீட் வாங்கியிருக்காங்க. அப்போ நீ நாட்கள் ஆக வருடங்கள் ஆக ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி வந்து அதிகரிச்சு தான் போகுது. விசிகா வளர்ச்சி அதிகமா தான் இருக்கு. ஆனா சீட்டு மட்டும் நீ கம்மியா கொடுக்கணும், எப்படி நியாயம்? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி உள்ள வருது, சனாதனம் உள்ள வருது, RSS உள்ள வருது, அப்ப இதெல்லாம் எதிர்க்கணும்னா வந்து நீங்க சீட்டு கம்மியா வாங்கிக்கணும்னு சொன்னா எவ்வளவு பேர் அபத்தம், எவ்வளவு பேர் அயோக்கித்தனம். நீ வந்து காங்கிரஸ் சீட்டு கம்மியா கொடு, மற்ற கட்சிகள் சீட்டு கம்மியா கொடு. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் 6 சீட்டு, விசிகாவுக்கும் 6 சீட்டு தான் சொல்லக்கூடியது ரொம்ப மோசமான ஒண்ணு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்களுக்காக போராடுறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல, மக்களுக்காக களத்துல வராங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கா, வாக்கு வங்கி இருக்கான்னு கேட்டா இல்ல. அதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சரிவிலே கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்றைக்கு இல்லவே இல்லை. இதுதான் உண்மை. பேருக்கு இருக்கீங்க நீங்க, ஆனா விசிக அளவுக்கு கிடையாது. அப்ப விசிகாவுக்கு நீங்க வந்து சீட்டு கம்மியா தான் கொடுப்பேன் என்று சொல்வது ஒரு அரசியல் சனாதனம். திமுக தனக்காக வாக்கு கேட்கக்கூடிய, தனக்காக உழைக்கக்கூடிய விசிகாவை வெறுமனையாக பயன்படுத்திக் கொள்கிறது. அவர்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்கல. ஏன்னா நீ வந்து சீட்டு கொடுத்தாதானே நீ அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை நீ கொடுக்கறனே அர்த்தம். இப்போ கடைசியா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 2 MP சீட் கொடுத்தாங்க. 2மே தனிச்சின்னத்துல வந்து போட்டிட்டு வெற்றி பெற்றதுனாலதான் இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2 சீட் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு சீட் வந்து உதயசூரியன் சின்னம் அண்ணன் ரவிக்குமார், ஒரு சீட் வந்து அண்ணன் திருமாவர்கள் தனிச்சின்னம் பானையில் நிற்கிறாரு. ஆனா நீங்க வந்து 2மே வந்து நீங்க தனிச்சின்னத்தில் நிக்கிறதுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா விசிகா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி 10 வருஷம் ஆயிருக்கும். ஐ மீன் அந்த ஒரு 5 வருஷம், இந்த ஒரு 3-4 வருஷம் அதிகமா இருக்கும். இவங்க வந்து கிட்டத்தட்ட 8-7 வருஷம் ஆயிருக்கும் இவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி. திமுக அதெல்லாம் குறியா இருக்கும், தங்களை விட யாரும் வளரக்கூடாது. குறிப்பா ஒரு சமூகம் ஒரு கட்சியா ஒருங்கிணைது இல்லையா? இப்ப நீங்க குறிப்பா பட்டியல் சமூக மக்கள் வந்து விசிகான்ற ஒரு கட்சியா ஒருங்கிணைஞ்சாலோ, இல்ல புரட்சி பாரதன்ற ஒரு கட்சியா ஒருங்கிணைஞ்சாலோ, இல்ல பிஎஸ்பின்ற ஒரு கட்சியா ஒருங்கிணைஞ்சாலோ அந்த கட்சியை வந்து உடைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. உடைச்சி 4-3 சதற வைக்கும் திமுக. அதுல வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்காலர் வந்து திரு கருணாநிதி அவர்கள், இதை நான் சொல்ல, அண்ணன் ஜான் பாண்டி அவர்கள் சொன்னது. அதே போல தேவேந்திர குல மக்கள் ஒரு கட்சியா ஒருங்கிணைஞ்சா கூட இவங்க சிதற வைப்பாங்க. இவங்களுக்கு ஒரு சமூகம் வந்து ஒருங்கிணைவதோ, ஒரு மக்கள் கூட்டம் ஒருங்கிணைவதோ திமுகவிற்கு பெரும் ஆபத்து. நான் என்ன கேட்கறேன், எவ்வளவு நாள் திமுக வந்து ஆட்சியில் இருக்கும்? அவ்வளவுதான், 2026 வரைக்கும் இருப்பீங்களா? அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரீங்க, வரல. கடைசி வரைக்கும் தமிழர்கள்லாம் முட்டாளாவே இருப்பாங்களா? கடைசி வரைக்கும் உங்க குடும்பத்துக்கே ஓட்டு போடுவாங்களா? கடைசி வரைக்கும் உங்க பரம்பரையே முதலமைச்சர் ஆயிடுவாங்களா? கடைசி வரைக்கும் அந்த தமிழை வந்து தன்மானமே வந்து இல்லாம இருப்பான்னு நினைக்கிறீங்களா? முட்டாள்தனம். ஒரு நாள் தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய ஒரு காலம் வரும்.
அந்த காலம் வெகு சீக்கிரமா வந்து கொண்டிருக்கிறது. கடைசி வரைக்கும் அந்த திராவிட கட்சிகள் தான் ஆட்சி இருக்கும், கடைசி வரைக்கும் ஐயா கருணாநிதி குடும்பம் தான் ஆட்சி இருக்கும், கடைசி வரைக்கும் அதிமுக தான் ஆட்சி இருக்கும்னு கிடையாது. மாற்றத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக அண்ணன் திருமாவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் விஜய் அவர்கள், இன்னும் சில பேர், இன்னும் தமிழ் சமூகத்தை சேர்ந்த பலரும் ஒருங்கிணைப்பார்கள் ஒரு நாள். அன்னைக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டப்படும். 2021 தேர்தல்ல நாங்க தலித் மக்களால தான் நாங்க வந்தோம்னு சொல்றாங்க இல்லையா திமுக. ஏன் அப்படி தலித் மக்கள் இருக்கக்கூடிய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி விசிகா, அப்படி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஏன் வந்து சீட்டுகளை கொடுக்க மாட்டேங்குது? இன்னைக்கு என்னன்னா விசிகாவிற்கு வேற வாய்ப்பு இல்லாம இருக்கு. விஜய் கிட்ட அவங்க போக முடியுமான்னு கேட்டா அது தெரியல, அது அவங்க தான் முடிவு பண்ணணும். போன்னு நினைச்சா போகலாம், அது அவங்க விருப்பம். பிஜேபி RSS எதிர்ப்பு அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருக்கிறார் அண்ணன் திருமா, அதுல இருந்து விலகாம இருக்கிறாரு. இப்போ அதிமுக கிட்ட போய் சேர முடியுமான்னு கேட்டா சேர முடியாது, ஏன்னா அங்க பிஜேபி இருக்கு. அப்ப திமுக என்ன நினைக்குதுன்னா, நம்ம என்ன பண்ணாலும் அண்ணன் திருமா இங்கதான் இருப்பாரு, நம்ம என்ன பண்ணாலும் விசிகா இங்கதான் இருக்கும், போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிர்த்தனத்துல திமுக இருக்கு. நீங்க உங்களுக்கு உழைக்கணும், உங்களுக்கு போஸ்ட் ஓட்டணும், உங்களுக்கு வாக்கு கேட்கணும், ஆனா சீட்டு மட்டும் அதிகமா கொடுக்க மாட்டேன், ஆட்சியில மட்டும் பங்கு கொடுக்க மாட்டேன்னா என்ன நியாயம் அது? ஏன் ஆட்சியில பங்கு கொடு, என்ன உங்களுக்கு குறைஞ்சு போகுது? நீங்க மட்டும் மத்தியில் எப்போ ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு 4 அமைச்சரவை, 5 அமைச்சரவை, 6 அமைச்சரவை, எங்க மகனுக்கு சீட்டு, எங்க மருமகனுக்கு சீட்டு, என் மகளுக்கு சீட்டுன்னு போய் வாங்கிக்கிறீங்களே அமைச்சர் பதவி. அப்ப அதே தர்மம் வந்து நீ இங்க ஸ்டேட்ல பண்ணா என்ன? நீ பாஜக எதிர்க்கிற இல்லையா, பாஜக கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கத்துக்க சொல்லுங்க. பாஜக இன்னைக்கு பல மாநிலங்கள்ல கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கு. இத்தனைக்கும் அவங்க பெரும்பாலும் வெற்றி பெற்றிருப்பாங்க, இருந்தாலுமே கூட்டணி ஆட்சி பல மாநிலங்கள்ல கொடுத்துருக்காங்க, கூட்டணி அமைச்சரவை கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த திமுக சனாதன கட்சி இவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அப்ப அண்ணன் திருமா வந்து என்ன பண்ணாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்ற மதப்பில் வந்து திமுக இருக்கு. அது அப்படி கிடையாது. நீங்க இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நான் 6 சீட்டு கொடுத்தீங்க, 6ல் 4 வின் பண்ணாங்க, 2 வின் பண்ணல. சரி, நீங்க வந்து 4 தான் வின் பண்ணீங்க, என்ன உங்களுக்கு 4 கொடுத்தா விசிகா கூட்டத்தில் இருக்குமா? அந்த அளவுக்கு அண்ணன் திருமா வந்து சுயமரியாதை எல்லாம் இருப்பார் நினைக்கிறேன். நீங்க இந்த திமுக சீட்டை குறைச்சு கொடுத்தா நிச்சயமா அண்ணன் திருமா இந்த கூட்டணியில் இருக்க மாட்டாரு. நீ நியாயப்படி பார்த்தா குறைந்தபட்சம் நீ ஒரு 10-12 சீட்டு கொடுக்கணும் இல்லையா? என்ன நீ சீட்டு கொடுக்க மாட்டேன்னா அது என்ன நியாயம்? நீங்க மட்டுமே வந்து அதிகமான எம்எல்ஏ இருக்கணும், நீங்க மட்டுமே அமைச்சரவையில் இருக்கணும்னு சொன்னா இது சர்வாதிகாரம். இது அப்ப நீங்க மட்டுமே தான் அமைச்சரவையில் இருப்பீங்க, நீங்க மட்டும் தான் அதிகமான எம்எல்ஏ இருப்பீங்களா? நீ மட்டுமே திமுக, நீ மட்டுமே தனித்து நில்லு, யாரோட தயவு எனக்கு வேணாப்பா, நானும் என் மகன் மட்டுமே போதும், நாங்க 2 பேருமே போய் ஓட்டு கேட்டு வின் பண்றோம். சீமான் நிக்கிறார் இல்லையா, தன்மானத்தோட நிக்கிறார் இல்லையா, சுயமரியாதையோட நிக்கிறார் இல்லையா சீமானு. எவன் தயவும் தேவையில்லை எனக்கு, நான் இப்படிதான் இருப்பேன். நான் ஜெயிச்சா ஜெயிக்கலாம், போய் என் கோட்பாடு விலக மாட்டேன். ஏன்னு கேட்டா ஒரு நாள் ஆட்சியை பிடிப்புன்ற ஒரு நம்பிக்கை சீமானவர்களுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையும் தைரியமும் வந்து 50 ஆண்டு காலம் ஆட்சி பண்ற திமுக இல்லையா? அப்போ உங்களுக்கு கூட்டணி கட்சியினுடைய தயவு வேணும், ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுக்கு ஆதரவு வேணும். சீட்டு கொடுக்க மாட்டேன், அமைச்சரோட பங்கு கொடுக்க மாட்டேன்னா நியாயம் அது? அப்போ இதை நம்ம பேசுறதை விட இந்த கூட்டணி கட்சியில் நிர்பந்திக்கணும். எங்ககிட்ட நீங்க எங்ககிட்ட ஓட்டு வாங்குறீங்கல்ல, நாங்க உடைக்கிறோம்ல, எங்களுக்கு நீ சீட்டு கொடுத்தா என்ன குறைச்சு போயிட்டு போற? என்ன உங்களுக்கு குறைச்சிருந்தீங்க? நான் என்ன கேட்கிறேன், நீ மட்டுமே எல்லா தொகுதியிலும் நிக்கணும்னு விருப்பப்படுற, சும்மா அப்படி துண்டு பிஸ்கெட் போடுற மாதிரி வந்து 4 சீட்டு 6 சீட்டு தான் கொடுப்போம் அப்படின்னா அது எவ்வளவு பேர் சர்வாதிகாரம்? அது நம்மளை விட இந்த கூட்டணி கட்சிகள் தான் எனக்கு எதிர்த்து கேள்வி கேட்கணும். கூட்டணி கட்சியில சமரசத்தோட போறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் இருக்கு. விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவருடைய பிறந்த நாளைக்கோ இல்ல அவர் சிறப்பு செய்யறதுக்கோ ஏதோ ஒரு விழா நடத்துறாங்கன்னா அங்க நிச்சயமா வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பெருந்துணை எனக்கு தலைவர் திருமா அவர்கள் அப்படின்லாம் பேசுறாருங்க இல்லையா? ஏன் இதை வெறும் வாய் பேச்சா மட்டும் எடுத்துக்கிட்டு இத்தனை வருஷமா அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க? கொடுக்க வேண்டியது திமுகவினுடைய பொறுப்பு இல்லையா? ஏன் இதை செய்யாத? திமுக வந்து கொடுக்காது, அதுதான் சொல்றோம் இல்லையா? விசிக நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு கணக்குல இருக்காங்க. அந்த கணக்கை ஒரு நாள் திரும்ப உடைப்பாரு நிச்சயமா. ஏன்னா ஒருத்தருடைய அரசியல் சுயமரியாதை என்பது அவர்களுக்கு ஏற்ற உரிய பங்கையும் அவர்களுக்கு ஏற்ற உரிய மாண்பையும் கொடுக்கறது தான். நீ மாண்பையும் கொடுக்க மாட்ட, பங்கையும் கொடுக்க மாட்ட, கூட மட்டும் வச்சுப்போனா தப்பு. அது என்னை பொறுத்த வரைக்கும் விசிகாவுக்குலாம் 25 சீட்டு வாங்க கெப்பாசிட்டி இருக்கு. அண்ணன் சங்கத்தமிழன் சொல்றது போல 12 சீட்டாவது கொடுக்கணும் இல்லையா? 50 சீட்டு கூட அவங்க கேட்பாங்கப்பா, நீ குறைந்தபட்சம் 12ஆவது கொடுக்கணும்ன்றதை நம்ம சொல்லக்கூடியது. விசிகா இந்த முறை இரட்டை இலக்கத்தில் போட்டியிடும் என்பதை நம்புகிறேன். அப்படி இரட்டை இலக்கத்தில் விசிகா போட்டியிடவில்லை என்று சொன்னால், அதற்கான வாய்ப்பை திமுக வழங்கவில்லை என்று சொன்னால், அண்ணன் திருமா இந்த கூட்டணியில் இருக்க மாட்டார் என்பதை நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா அண்ணன் திருமா அரசியல்ல ஒரு சுயமரியாதைக்காரராக தான் நான் பார்க்கிறேன்.